இந்த கிளியோட பேரு ரோசி. இந்த கிளியோட கணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இறந்து போயிட்டாரு. கணவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்த ரோசி கிளி கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நடத்த ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. வரப்போற மழை காலத்துக்காக எல்லா பறவைகளும் வீடு கட்டிட்டாங்க. ஆனா இந்த ரோசி கிளிக்கு வீடு கட்ட தெரியாததால அன்னைக்கு காலையில இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஒரு மரக்கட்டைய கீழே இருந்து மேல தூக்கிட்டு போச்சு. மேல போன உடனே ரோசி எடுத்துட்டு போன மரக்கட்டை கை நழுவி கீழே விழுந்துச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த ராக்கி கிளி பாத்துக்கிட்டு இருந்தது. உடனே ராக்கி கிளி ரோசி கிளி கிட்ட பறந்து போச்சு. இங்க பாருங்க, என் பேரு ராக்கி. இந்த காட்டோட வடக்கு பகுதியில என்னோட வீடு இருக்கு. வீடு கட்ட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வீடு கட்ட தெரியாதா? அப்புறம் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? ராக்கி கிளி இப்படி கேட்ட உடனே அந்த ரோசி கிளி தன்னோட கணவர் இறந்த கதை எல்லாத்தையும் அழுதுகிட்டே ராக்கி கிட்ட சொல்லுச்சு. இப்ப எனக்குன்னு இந்த காட்டுல யாருமே இல்ல. ரோசியோட கதையை கேட்ட ராக்கி கிளியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ரோசி, இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. இனிமே நான் உனக்கு ஒரு அண்ணனா இருப்பேன். இப்படி சொன்ன ராக்கி கிளி பிறகு ரோசி கிளிக்கு வீடு கட்ட உதவி பண்ண ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல உணவு தேடி பறந்து வந்த காலுக்காகவும் கோரைக்காகவும் ராக்கி கிளி ரோசி கிளிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. கோரி, அங்க ரோசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ராக்கி கிளி தானே? ஆமா காலுஜி, அது ராக்கி கிளிதான். ஆனா ராக்கி இப்படி ரோசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ரீட்டாவுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. ரீட்டா கிளிக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன, தெரியலன்னா நமக்கு என்ன? வா, நாம உணவு தேடுற வேலையை பாப்போம். காலுஜி, இந்த விஷயத்த போய் ரீட்டா கிட்ட சொல்றதுதான் எனக்கு இப்ப முக்கியமான வேலை. இதை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்ல. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா, ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. கோரி, நீ ஏன் இப்படி பதட்டமா இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. நம்ம காட்டோட தெற்கு பகுதியில ரோசின்னு ஒரு கிளி அது கணவரோட வாழ்ந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு காலையில என்னாச்சு? இன்னைக்கு காலையில நாங்க உணவு தேட போனோம். அப்ப உன்னோட ராக்கி அந்த ரோசி கிளிக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ரீட்டா, அத பார்த்ததுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லை. கோரி, இது ஒரு சாதாரண விஷயம் தானே. ராக்கி பொதுவாவே யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவுற குணம் உள்ளது. அதே மாதிரிதான் ரோசிக்கு உதவி இருக்கும். இத சொல்றதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். என்னடா இது? ரீட்டா கிளி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எரிமலையா வெடிக்கும்னு எதிர்பார்த்தா வெடிக்காத வெடி மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சு. இங்க பாரு ரீட்டா, இது ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அந்த வீட்டை இன்னைக்கு ஒரு நாள்ல கட்டி முடிக்க முடியாது. ராக்கி நாளைக்கும் அங்க வந்து கண்டிப்பா வீடு கட்டும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வா, நானே உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன். ஒரு சில பேருக்கு மத்தவங்க பேச்ச கேட்டாலே புத்தி வரும். ஆனா இந்த ரீட்டா கிளிக்கு பட்டாதான் புத்தி வரும் போல இருக்கு. இப்படி ரீட்டா கிளி கிட்ட பேசின காங்க பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ரோசி கிளிக்காக வீடு கட்ட ஆரம்பிச்ச ராக்கி கிளி கிட்டத்தட்ட பாதி வீடு கட்டி முடிச்சிருச்சு. ரோசி தங்கச்சி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மீதி வேலையை நாளைக்கு வந்து முடிச்சு கொடுக்கறேன். ராக்கி அண்ணா, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. நீங்க இல்லன்னா இன்னைக்கு இவ்வளவு வேலை நடந்திருக்காது. பிறகு ராக்கி கிளி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா. ராக்கி கிளியோட இந்த பேச்சுக்கு ரீட்டா கிளி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்துச்சு. ரீட்டா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். சீக்கிரமா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா, எனக்கு பசிக்குது. சாப்பாடு கிச்சன்ல தான் இருக்கு, போய் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ரீட்டா, ஏன் இப்படி மூட் அவுட்டா இருக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்படி நினைச்ச ராக்கி கிளி பிறகு கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி சாப்பிட்ட ராக்கி கிளி திரும்பி வந்து பார்த்தப்ப ரீட்டா கிளி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. பிறகு ராக்கி தன்னோட படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ரீட்டா, நான் சீக்கிரமா கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? எப்பவும் வேலைக்கு 10 மணிக்கு தானே போவீங்க.
ரீட்டா ஏற்கனவே மூட் அவுட்டா இருக்கு. இந்த சமயத்துல நாம ரோசிய பத்தி சொன்னா அத வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிரும். ரீட்டா, என்னோட பழைய நண்பன் ஒருத்தனை போய் பார்க்க போறேன். அவனை பார்த்துட்டு நான் அப்படியே வேலைக்கு போயிடுவேன். இப்படி சொல்லிட்டு ராக்கி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. உண்மைதான், கோரி சொன்னது உண்மைதான். நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். இப்படி அழுதுகிட்டே சொன்ன ரீட்டா கிளி உடனே கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, காலு, நீங்க 2 பேரும் சொன்னது உண்மைதான். காலையில ராக்கி கிளி சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. எங்க போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ராக்கி என்னோட பழைய நண்பனை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு போகுது. ரீட்டா, அது பழைய நண்பனை சந்திக்க போகல, புது தோழிய சந்திக்க போயிருக்கு. கோரி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன உடனே அந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. இங்க பாரு ரீட்டா, நீ நினைக்கிற மாதிரி எங்களால இப்ப உடனே வர முடியாது. நாங்க இதுக்கப்புறம் தான் சமைக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும். இங்க பாருங்க, ஏன் கூட என் வீட்டுக்கு வாங்க. தோசை மாவு இருக்கு, உங்களுக்கு தோசை ஊத்தி தரேன். ரீட்டா, நீ நினைக்கிற மாதிரி காலையில காலேஜி வெறும் தோசை சாப்பிட மாட்டாரு. அவருக்கு முட்டை தோசை தான் பிடிக்கும். கோரி, காலுவுக்கு என்ன பிடிக்குமோ நான் செஞ்சு தரேன். சீக்கிரமா என் வீட்டுக்கு வாங்க. சாப்பிட்டு நம்ம உடனே ராக்கியை பார்க்க போகணும். இரு காலுக்காகவும் கோரிக்காகவும் ரீட்டா கிளி கூட அது வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க 2 பேருக்கும் ரீட்டா கிளி நிறைய முட்டை தோசை சுட்டு கொடுத்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா அந்த தோசையை சாப்பிட்டாங்க. ரீட்டா, எனக்கு என்னவோ தோசையை சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வருது. ஆமா காலேஜி, எனக்கு கூட இந்த கூட்டுல படுத்து தூங்கினா நல்லா இருக்கும் போல தோணுது. கோரி, விளையாடாத, உடனே என் கூட வாங்க. பிறகு வேற வழியா அந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரீட்டா கிளி கூட பறந்து போனாங்க. ரோசி, உன்னை யாரு மேல ஏற சொன்னது? கீழே இறங்கு. ஆணியை அடிக்கிறேன்னு சுத்தியலால உன் கையில அடிச்சுப்ப. ராக்கி இப்படி சொன்ன உடனே ரோசி கிளி வீட்டு மேல இருந்து கீழே இறங்கிச்சு. உடனே ராக்கி கிளி மேல போச்சு. இங்க பாரு ரோசி, ஆணி அடிக்கிறப்ப இந்த மாதிரி அடிக்கணும். அப்பதான் நம்ம கையில அடிபடாது. பாரு ரீட்டா, பாரு, உன்னோட அன்பு கணவர் ராக்கி ரோசிக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அரிய காட்சிய பாரு. போதும் போதும், இதுக்கு மேல நான் எதையும் பார்க்க விரும்பல. தயவு செய்து வாங்க, இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். இப்படி அழுதுகிட்டே சொன்ன ரீட்டா கிளி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, கோரி, ராக்கியை பத்தின உண்மையை எனக்கு தெரியப்படுத்தின உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இன்னைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். என்னது, அம்மா வீட்டுக்கு கிளம்புறியா? இங்க பாரு ரீட்டா, உன் கூட வந்த நேரத்துக்கு நாங்க உணவு தேட போயிருந்தா இந்நேரம் எங்களுக்கு நிறைய தானியங்களும் இனிப்பான பழங்களும் கிடைச்சிருக்கும். ஆனா நீ என்னடான்னா எங்களை பத்தி கவலைப்படாம நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்ற. காலு, வீட்ல இருக்கிற தோசை மாவு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு போய் தோசை சுட்டு சாப்பிடுங்க. தோசை மாவு எங்க வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனா முட்டை கிடைக்கிறது தான் கஷ்டம். உங்களுக்கு முட்டை தானே வேணும், அதையும் கொடுத்துட்டு போறேன். ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிற என்ன நீங்களும் கஷ்டப்படுத்தாதீங்க. இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு தோசை மாவையும் முட்டையும் எடுத்து கொடுக்க அதை வாங்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ராக்கி கிளி வீடு கட்டி முடிக்க அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. ரோசி, நான் கிளம்புறேன். உன்னோட அண்ணி என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி அண்ணா, நீங்க கிளம்புங்க. அண்ணியை பார்க்க நானும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். நீ என்னைக்கு வரேன்னு சொல்லு, நானே வந்து உன்னை என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன ராக்கி கிளி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராக்கி கிளி இப்படி தன்னோட வீட்டுக்கு போனப்ப ரீட்டா கிளி பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப தயாரா இருந்தது. என்ன ரீட்டா, பேக் எல்லாம் எடுத்து தயாரா வச்சிருக்க? எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க போய் ரோசி கிளிக்கு வீடு கட்டி கொடுக்கிற வேலையை பாருங்க. உங்களுக்கு அதுதானே முக்கியம். ரீட்டா, ரோசி பாவம் வீடு கட்ட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. அதனாலதான் அதுக்கு உதவி பண்ணுனேன். நானும் இப்ப அதேதான் சொல்றேன். ரோசி பாவம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அது கூடவே இருந்து அதுக்கு உதவி பண்ணுங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க பாரு ரீட்டா, சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்காத. உன்னோட மனசை யாரோ குழப்பிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் மனசை யாரும் குழப்பல, நான் தெளிவாதான் இருக்கேன். இப்படி சொல்ல ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. ரீட்டா, ரீட்டா, நான் சொல்றத கேளு.
ஆனா ரீட்டா கிளி நிக்கவே இல்ல, தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ரீட்டா கிளி இப்படி பறந்து போறத ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து இருந்த சோனா குருவி பாத்துருச்சு. ரீட்டா இந்த நேரத்துல பேக் எடுத்துட்டு எங்க போகுது? எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போற ரீட்டா இன்னைக்கு ஏன் என்கிட்ட சொல்லல? இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டுல முட்டை தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோரி, ரீட்டா கிளி தோசை மாவுல இருந்து இவ்வளவு அருமையா தோசை வருது, அது எப்படி? காலுஜி, நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை வெளியில சாப்பிட விடாம வச்சிருந்தேன். அது சரி கோரி, ரீட்டா கிளி இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு? ரீட்டா கிளி மட்டும்தான் உங்க அம்மா வீட்டுக்கு போச்சு. ராக்கி கிளி இங்கதான் இருக்கு. அப்பன்னா நாளைக்கு காலையில நம்மளோட டார்கெட் ராக்கி கிளியோட வீடுதான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில ராக்கி கிளி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காங்கள் 2 பேரும் அதோட வீட்டுக்கு போய் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. காலு, கோரி, என்ன நீங்க 2 பேரும் இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? இங்க பாரு ராக்கி, இதெல்லாம் வெளியில நின்னு பேசுற விஷயம் இல்ல. வீட்டுக்குள்ள போ, உன்கிட்ட நிறைய பேசணும். இப்படி சொன்ன காங்கள் 2 பேரும் பிறகு ராக்கி கிளி வீட்டுக்குள்ள போனாங்க. ராக்கி, நேத்து சாயங்காலமா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த ரீட்டா கிட்ட பேசணும். அப்பதான் எங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. ராக்கி, உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு கிளிய பாக்குறது ரொம்ப கஷ்டம். ரீட்டா கிளி இப்படி நடந்துக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா, அத கேள்விப்பட்டதுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லை. காலேஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரீட்டா கிளி ராக்கிய நிம்மதியாவே விடாது. எப்பவும் சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கோரி, நீங்க இப்படி பேசுறது என்னோட மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசா சொல்றேன், கேளுங்க. கோரி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. வா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா ராக்கியோட கதையை கேட்போம். காலுஜி, என்ன இந்த சமயத்துல இப்படி பண்றீங்க? நிம்மதியா எதையாவது பேச விடுறீங்களா? ராக்கி, உன் வீட்டுல ஏதாவது சாப்பிட இருக்கா? இருந்தா எடுத்து கொடு. எது எப்படி போனாலும் காலுஜிக்கு நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். அவரால பசி தாங்க முடியாது. கோரி இப்படி சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போன ராக்கி கிளி ஒரு தட்டுல சப்பாத்தியும் குருமாவும் வச்சு எடுத்துட்டு வந்துச்சு. என்ன ராக்கி, அவருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வர? நான் சாப்பிடாம அவர் என்னைக்குமே சாப்பிட்டது கிடையாது. உடனே ராக்கி மறுபடியும் கிச்சனுக்குள்ள போய் கோரிக்காகத்துக்கு ஒரு பிளேட் கொண்டு வந்துச்சு. பிறகு இவங்க 2 பேரும் அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சாங்க. ராக்கி, ரீட்டாவோட சமையலை விட உன் சமையல் பிரமாதமா இருக்கு. பிறகு ராக்கி கிளி நடந்த கதை எல்லாத்தையும் காங்கள் கிட்ட சொல்லி முடிச்சது. இங்க பாரு ராக்கி, இப்படி ஒரு மனைவி உன் பக்கத்துல இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லது. உனக்கு எப்பெல்லாம் யார்கிட்டயாவது பேசணும் போல தோணுதோ எங்க கிட்ட சொல்லு. நாங்க 2 பேரும் இங்க வந்துடுறோம். நாம சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சோனா குருவி அங்க வந்துருச்சு. சோனா குருவிய பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகத்தோட காதுல இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி, சோனா குருவி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க கூடாது. உடனே இடத்த காலி பண்ணணும். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க இருந்து பறந்து தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. பிறகு வீட்டுக்கு வந்த சோனா குருவி கிட்ட ராக்கி கிளி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இங்க பாரு சோனா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். என் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ரீட்டா மேலதான். இந்த சமயத்துல புறாவும் அங்க வந்தது. ராக்கி, நீ செஞ்சதெல்லாம் சரியில்லை. 1000 தான் இருந்தாலும் நீ ரீட்டாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்க கூடாது. புறான்னா ரீட்டாவை ராக்கி அண்ணன் வெளியில அனுப்பல, அதுவாதான் போயிருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு நடந்தது எல்லாத்தையும் தெளிவா புறா கிட்ட எடுத்து சொல்லுச்சு. ரீட்டா அப்படி ஒன்னும் அவசரப்பட்டு முடிவெடுக்காது. அதோட மனசை யாரோ குழப்பிருக்கணும். ராக்கி, வீட்ல நீ மட்டும்தான் இருக்க. ஆனா இங்க 2 பிளேட் இருக்கு. அதுவா? காலுக்காகவும் கோரிக்காகவும் வந்திருந்தாங்க. ரீட்டா விஷயத்த பத்தி பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போனாங்க. சோனா, எனக்கு என்னவோ ரீட்டா கிளி வீட்டை விட்டு வெளியே போனதுல இந்த காகங்களுக்கும் பங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். புறான்னா எதுவா இருந்தாலும் நாம ரீட்டா கிளிய பார்த்து பேசினாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் புறாவும் பிறகு ரீட்டா கிளிய பார்க்க ரீட்டா கிளியோட அம்மா வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க பறந்து போய்கிட்டு இருக்கப்ப வழியில இவங்கள பார்த்த ரோசி கிளி அவங்கள தடுத்து நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, இங்க ராக்கி அண்ணன் வீடு எங்க இருக்கு? ஆமா, நீங்க யாரு? என் பேரு ரோசி.
ராக்கி அண்ணன் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடு கட்ட ரொம்பவும் உதவி பண்ணனாரு. அதுக்காக தான் அவரையும் அவர் மனைவியையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ஓஹோ, நீங்க தான் இந்த ரோசியா? நல்ல சமயத்துல தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராக்கி உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த விஷயம் தெரிஞ்சு அதோட மனைவி ரீட்டா ராக்கி கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. நாங்க இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட வாங்க. பிறகு சோனா குருவி, புறா, ரோசி கிளி இவங்க 3 பேரும் ரீட்டா கிளி அம்மா வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ரீட்டா கிளி வீட்டுக்கு போன உடனே ரோசி கிளி அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் ரீட்டா கிளி கிட்ட சொல்லுச்சு. இங்க பாருங்க அண்ணி, என்னோட பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்னைக்கே இந்த காட்டை விட்டு ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா என்னால எனக்கு உதவி செஞ்ச ராக்கி என்னன்னு நீங்களும் பிரிய கூடாது. அதுதான் என்னோட ஆசை. ரீட்டா, நீ எந்த விஷயத்திலயும் நிதானமா தான் நடந்துப்ப. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த? புறா, எனக்கு யோசிக்கவே நேரம் இல்ல. காலுக்காகவும் கோரிக்காகவும் மாறி மாறி பேசி என் மனசை குழப்பிட்டாங்க. நான் நினைச்சது சரியா போச்சு. இங்க பாரு ரீட்டா, ராகிய பத்தி உன்கிட்ட தவறா சொல்லி உன்னோட மனச குழப்பின காங்கள் 2 பேரும் நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ராகி கிட்ட என்னமோ பேசிட்டு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? இங்க பாரு சோனா, நாம என்னதான் சொன்னாலும் ரீட்டா மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உண்மையை நிரூபிச்சாதான் அதோட மனசு தெளிவாகும். புறாண்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். ரீட்டா, இப்பவே எங்க கூட கிளம்பி வா. இந்த காங்கள் யாருன்னு நாங்க உனக்கு புரிய வைக்கிறோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் பிறகு அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காகவும் கோரிக்காகவும் ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள போனாங்க. ரீட்டா கிளியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்த இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. சோனா, காகங்கள் ராக்கி கிளிய பார்க்க போறாங்க. வாங்க, நாம ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்டு இருந்த பறவைகள் ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. நான் ராத்திரி சாப்பாடு செய்ய போறதில்ல. எனக்கு பசியும் இல்ல. என்னோட மனசெல்லாம் ரீட்டாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னது, அம்மா வீட்டுக்கு போன ரீட்டாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கோரி அம்மா வீட்டுக்கு போனா அவ திரும்பி வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிப்பேன். ஆனா கடவுள் என்னோட வேண்டுகோளை இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. காலு இப்படி சொன்ன உடனே கோரி காலுவை திரும்பி பார்க்க காலு தலைய குனிஞ்சிருச்சு. இங்க பாரு ராக்கி, நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு அழகான கிளிய நான் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சே தீருவோம். அதனால நீ ரீட்டாவை பத்தி நினைக்கிறத மறந்துட்டு கிச்சனுக்கு போய் கிச்சடியை தயார் பண்ணு. எனக்கு என்னவோ ரீட்டாவை மறந்துட்டு வேற ஒரு கிளிய கல்யாணம் பண்றது தப்புன்னு தோணுது. எனக்கு என்னவோ நீ கிச்சனுக்குள்ள போகாம இன்னும் இங்கேயே நிக்கிறது தான் தப்புன்னு தோணுது. காங்களும் ராக்கி கிளியும் இப்படி பேசுனது எல்லாத்தையும் ஜன்னல் பக்கம் நின்னுகிட்டு இருந்த இவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க, நாம இப்ப வீட்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிறகு இவங்க எல்லாரும் ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள போனாங்க. காகங்களே, ஒத்துமையா இருக்கிற ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காங்கள் 2 பேரும் அவங்க வயிறு நிரப்புறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. ராக்கி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த காகங்களோட பேச்சை கேட்டு நான் அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். டேய் காலு, பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது ஆபத்து. கோரி, நீ இவங்க கூட பேசிக்கிட்டு இரு. நான் இப்ப வந்துடுறேன். காலுஜி, என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ராக்கி, இன்னும் ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? இந்த காகங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். பிறகு ராக்கி கிளி, புறா, ரீட்டா கிளி, சிங்கக்குருவி இவங்க எல்லாரும் சேர்ந்து காங்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு வந்து நாமளும் தூங்கலாம். சோனா குருவி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப குழந்தைகள் 2 பேரும் கண் விழிச்சு அம்மாவை பார்த்தாங்க. அம்மா, மாமா நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு வருவாங்க? இங்க பாருடா, நீங்க 2 பேரும் தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் முடிச்சிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. அம்மா, சாதாரண நாளா இருந்தா நாங்க தூங்கி இருப்போம். ஆனா நாளைக்கு மாமா வராங்கல்ல, அதை நினைச்சாலே இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, நீங்க இப்ப சீக்கிரமா தூங்கினாதான் நாளைக்கு உங்க மாமா வரப்ப நீங்க முடிச்சிருப்பீங்க. இல்லைன்னா உங்க மாமா வர சமயத்துல நீங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. மாமா வர்றப்ப நாங்க
குழந்தைகள் 2 பேரும் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில சீக்கிரமா கண் வச்ச சோனா குருவி வீட்டுக்கு தன்னோட அண்ணனுக்காக பாயாசம் செய்ய ஆரம்பிச்சது. என்னோட கணவர் இறந்தப்ப வந்துட்டு போன அண்ணன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க. அண்ணனுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கத பார்த்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு தன்னோட அண்ணன் வருவதற்காக சோனா குருவி ரொம்ப ஆவையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட அண்ணன் தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாரு. அண்ணா, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் உங்களை இன்னைக்குதான் பாக்குறேன். வர வழியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. சோனா, எனக்கு இங்க காட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நாங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 நாளாவது எங்க கூட இருந்துட்டு போங்க. ஆமா மாமா, நான் வேற என்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் என்னோட மாமா வராங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் அவங்க எல்லாம் உங்களை பாக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைங்களா, நான் அடுத்த தடவை வர்றப்ப உங்க அத்தையை அழைச்சுக்கிட்டு வந்து கண்டிப்பா 2 நாள் தங்கிட்டு போவேன். இப்படி சொன்ன சோனா குருவியோட அண்ணன் பிறகு தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாரு. சோனா, இந்த பேப்பர்ல உன் ரேகைய வச்சு கொடு. இது ரொம்ப அவசியம். அண்ணா, இது என்ன பேப்பர்? அதுல என்ன எழுதி இருக்கு? இது வேற ஒண்ணும் இல்ல சோனா. நம்ம அப்பா பேர்ல இருக்க சொத்தை சரி பங்கா பிரிச்சு நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி செய்யறதுக்கு உன்னோட சம்மதமும் தேவைப்படுது. அண்ணா, நீ எது செஞ்சாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன். இப்ப எங்க ரேகை வைக்கணும்னு சொல்லு, உடனே வச்சு தரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த காகிதத்தை வாங்கி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சும் பார்க்காம அதுல தன்னோட ரேகைய வச்சு அண்ணன் கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, எந்த பேப்பர்லயும் அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பேப்பரை வாங்கி என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்க. மூட்டி, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி குறுக்க பேசுறது தப்பு. இவங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த காகிதத்துல நான் ரேகை வச்சு தரேன். பிறகு சோனா குருவியோட அண்ணன் தான் வந்த வேலை முடிஞ்சதும் அங்க இருந்து கிளம்ப தயாராயிட்டாரு. சரி சோனா, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணா, உங்களுக்காக நான் பாயாசம் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சோனா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் போற வழியில என்னோட நண்பன் ஒருத்தனை வேற பாக்கணும். இப்படி சொன்ன சோனா குருவியோட அண்ணன் பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. அம்மா, மாமா எப்படியும் ஒரு நாளாவது நம்ம வீட்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உடனே கிளம்பிட்டாங்க. அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கறதுக்காக மட்டும்தான் அவர் இங்க வந்திருக்காரு. மத்தபடி அவரு நம்மள பார்க்க வரல. பியூட்டி இப்படி வாயால சொன்னதுதான் சோனா குருவின் தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தது. அதனால அது எதுவும் பேசாம மௌனமாவே இருந்துச்சு. என்னங்க, உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க? ரேகை வச்சு கொடுத்தாங்களா? இவ்வளவு தூரம் போயிட்டு வேலையை முடிக்காம வருவானா? சோனா பிரிச்சு என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காமலேயே அந்த பேப்பர்ல ரேகை வச்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்க அப்பாவோட எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான். இப்ப நமக்கு பணம் தேவைப்படுறதால நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்க நிலத்தை வித்துருவோம். மேற்கு பக்கம் இருக்கிற நிலத்தை நாம விவசாயம் பண்றதுக்கு வச்சுப்போம். கழுச்சி, நம்ம பையன் ஜக்கு நகரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எதுக்காக இந்த காட்டுல தனியா இருக்கணும்? பேசாம இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு நாமளும் ஜக்கு கூடவே நகரத்துக்கு போயிடலாம். கோரி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம சோனா குருவிக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த வீட்டை சோனா குருவியே வாங்கணும்னு நினைச்சா அதுகிட்டயே வித்துடுவோம். இல்லன்னா அது காலி பண்ணிக்கட்டும். நாம அந்த வீட்டை வேற யார்கிட்டயாவது வித்துருவோம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா பத்தாது, உடனே போய் சோனா குருவி கிட்ட சொல்லிடுங்க. கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே அந்த விஷயத்த சொல்றதுக்காக காலுக்காக சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. இப்படி போற வழியில ஒரு இடத்துல சோனா குருவி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு காலுக்காக அது கிட்ட போச்சு. சோனா, நானும் கோரியும் இந்த காட்டை விட்டு எங்க பையன் ஜக்கு வேலை பார்க்கிற நகரத்துக்கே போறதா முடிவு பண்ணிட்டோம். அங்க போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள சொத்துக்களை வித்துடலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். அந்த வீட்டை நீயே வாங்கிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த வீட்டுல நீயே இருந்துட்ட. இப்ப உன்னை காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டை யாரோ ஒருத்தர்கிட்ட விக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நாளைக்குள்ள அந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்க. ஒரு வேலை முடியலன்னா வேற வழியே இல்லை. நீ நாளைக்கே அந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காக தொடங்கின பேச்ச கேட்ட சோனா குருவிக்கு இப்ப குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தோடவே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு.
வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. நம்ம கிட்ட பணம் இருந்தா இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இங்கேயே இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்ல, என்ன பண்றது? அதனால நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு தான் குடிப்போய் ஆகணும். அம்மா, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். அதுவும் இல்லாம என்னோட நண்பர்கள் எல்லாரும் இங்க பக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்கள பார்க்க முடியாது. அம்மா, குக்குவை பார்க்க பாவமா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணி இந்த வீட்டை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. குழந்தைங்களோட இந்த பேச்சை கேட்ட சோனா குருவி பிறகு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் உதவி கேட்கறதா முடிவு பண்ணிடுச்சு. சரி, நாளைக்கு நாம எல்லாரும் உங்க மாமா வீட்டுக்கு போவோம். அங்க உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலம் இருக்கு. அதுல எனக்கு சேர வேண்டிய பாகத்தை விட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை விலைக்கு வாங்குவோம். பிறகு மறுநாள் சோனா குருவி குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு பறந்து போச்சு. வேற வழியில சோனா குருவி ஒரு இனிப்பு பண்டங்கள் விற்கிற கடையில தன்னோட குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துச்சு. பிறகு தன்னோட அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க சீக்கிரமாவே சோனா குருவியோட அண்ணன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்ன சொன்னா திடீர்னு வந்து நிக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அண்ணி, அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதுக்காக தான் வந்தேன். உங்க அண்ணன் இப்ப வர்ற நேரம். நான் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்துருவாரு. பசங்களா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம வயல்ல போய் விளையாடுங்க. மாமா வந்த உடனே நான் வந்து உங்களை அழைச்சிட்டு வரேன். சோனா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயல் இப்ப நம்மளோடது கிடையாது. அத விற்பனை பண்ணியாச்சு. என்னது, இந்த வயலை வித்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்தப்ப கூட அண்ணன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்பாவுக்கு சொந்தமான நிலத்தை என்ன கேட்காம அண்ணன் எப்படி விற்க முடியும்? உங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. இந்த கேள்வியெல்லாம் உங்க அண்ணன் கிட்டயே கேட்டுக்கோ. சோனா குருவியோட அண்ணன் இப்படி சொல்ற சமயத்துல அவங்க அண்ணனும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. என்னங்க, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற நிலத்தை வித்தத பத்தி உங்க தங்கச்சி கேக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஆமா சோனா, இந்த நிலத்தை வித்தாச்சு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதனால இந்த நிலத்தை வித்துட்டேன். அண்ணா, உனக்கே தெரியும், என்னோட கணவர் இழந்ததுக்கு அப்புறம் நான் வாடகை வீட்டுலதான் குடியிருக்கேன். ஆனா இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து அந்த வீட்டை விற்க போறதா சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு சேர வேண்டிய பங்கை வித்து அந்த வீட்டை வாங்கலாம்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்தேன். அப்பாவோட சொத்துல உனக்கு சேர வேண்டிய பங்குன்னு எதுவும் கிடையாது. அப்பாவோட சொத்துல எனக்கு எதுவும் தேவையில்ல. எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கன்னு எழுதியிருந்த பத்திரத்துல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப ரேகை வச்சு கொடுத்தியே, அத மறந்துட்டியா? தன்னோட அண்ணன் இப்படி சொன்னதை கேட்ட சோனா குருவிக்கு இப்ப பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ணா, உங்க மேல அவங்க நம்பிக்கையாலதான் அன்னைக்கு நீ சொன்ன உடனே அந்த பத்திரத்துல நான் ரேகை வச்சு கொடுத்தேன். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்க பாரு சோனா, இப்படி எல்லாம் பேசாத. அன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தப்ப நீயே இஷ்டப்பட்டுதான் இந்த பத்திரத்துல ரேகை வச்சு கொடுத்திருக்க. உங்க அண்ணன் ஒண்ணு வலுக்கட்டாயப்படுத்தி அதுல ரேகை வைக்க சொல்லல. குக்கும் பியூட்டியும் நடந்தது எல்லாத்தையும் எதுவும் பேசாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்க பாரு சோனா, உன்னோட கல்யாணத்துக்கு நானும் செலவு பண்ணிருக்கேன். அதையெல்லாம் நினைச்சு பாரு. அதையெல்லாம் நினைச்சு பாக்குற மனசு இருந்தா அவங்க எதுக்கு சொத்துல பங்கு கேட்டு இங்க வராங்க? இந்த காலத்துல அண்ணன் தம்பி எல்லாம் முக்கியம் இல்லைங்க, சொத்து தான் முக்கியம். சோனா, இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தல. உன் கல்யாணத்துக்கு நான் எழுதி வச்ச செலவு கணக்கு அப்படியே இருக்கு. வேணும்னா எடுத்துக்கிட்டு வரேன், அத பாரு. அத பார்த்தன்னா சொத்துல பங்கு கேட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீயே புரிஞ்சுப்ப. தன்னோட அண்ணனும் அண்ணியும் இப்படி எல்லாம் பேசினதை கிட்ட சொன்ன குருவிக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. குழந்தைங்களை கிளம்புங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்படி சொல்ல சோனா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைங்களை கொட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. என்னங்க, நல்ல வேலை நம்ம முன்னாடியே உங்க தங்கச்சி கிட்ட கையெழுத்த வாங்கி அந்த நிலத்தை வித்துட்டோம். இல்லன்னா இந்நேரம் பாதி பங்கு உங்க தங்கச்சி கிட்ட கொடுக்க வேண்டி வந்திருக்கும். வீட்டுக்கு வந்த சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி, காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது தப்புன்னு அன்னைக்கு நீ சொன்னப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப எங்க அண்ணன் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. இப்படி சொன்ன சோனா குருவி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது.